sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, ஆருயிர் பெற்றோர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மரியாபிஷன் சார்பாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருடைய பொதுக்காலம் 2வது வாரத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த 2வது வாரத்தில் 18ஆம் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற மிக முக்கியமான செய்தியானது கடவுளின் செம்மறி உலகிற்கு ஒளி என்று சொல்லுகின்றார். கடவுளின் செம்மறி உலகிற்கு ஒளி. கடவுளின் செம்மறி உலகிற்கு ஒளி. நானே உலகின் ஒளி என்று ஆண்டவர் சொன்னது போன்று கடவுளின் செம்மறி உலகிற்கு ஒளியாக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகமானது யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி 1வது நூல்பிரிவு 29 34 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டை நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூயாவி புறாவை போல் வானிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர். தூயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, செம்மறி என்று சொல்லுகின்ற பொழுதே செம்மறி ஆட்டை பற்றி தான் நாம் சிந்திக்கின்றோம். செம்மறி ஆடு, வெள்ளாடு என்றெல்லாம் நாம் சிந்திக்கின்றோம். செம்மறி ஆடு என்று சொல்லக்கூடியது ஒன்று மரியாத கபடற்ற ஆடு என்று நாம் அறிகின்றோம். வெள்ளாடு என்பதும் அப்படித்தான். அந்த வெள்ளாடு, செம்மறி ஆடு இவற்றையெல்லாம் தோலுக்காக, நூலுக்காக, இறைச்சிக்காக மனிதர்கள் வளர்க்கின்றார்கள். அதனுடைய பலனை அடைகின்றார்கள். எனவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை செம்மறியாக பார்க்கின்ற பொழுது திருச்சபை என்ன சிந்தனைகளை கொடுக்கிறது என்று சொன்னால், ஒன்றாவதாக தான் குற்றமற்றவனாக இருந்தாலும் பிறருக்காக பலிக்கடாவாக மாறுகின்ற ஒரு செம்மறியாக வாழ வேண்டும். இன்று தவறு செய்கின்றவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள், தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள், தவறு செய்யாதவர்களும் தண்டிக்கப்படுகின்றார்கள். இதை பார்க்கின்றோம். எனவே உலகத்தினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது செம்மறி என்று சொல்லக்கூடியது கடவுளை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒன்று. தன்னுடைய மெய்ப்பனை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய, மெய்ப்பனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒன்று. மெய்ப்பன் தேவை என்றால் வைத்துக்கொள்ளோன், இல்லை என்றால் விட்டுவிடுவோம். பழைய பாட்டின் காலத்தில் செம்மறியினுடைய இரத்தத்தை ஒரு அடையாளமாக மக்கள் தங்களுடைய வாயில் நிலைகளில் தடவினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக, விடுதலையின் அடையாளமாக. எனவே இந்த செம்மறியை கொண்டு பீடத்திலே வைத்து அது பாவத்தை எல்லாம் அதன் மேல் சொல்லி அதை பலி கொடுத்து
ஆண்டவரிடத்தில் பரிகாரத்தை தேடிக்கொண்டார்கள் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் ஒரு செம்மறியாக சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்த பொழுதும் இதைத்தான் ஆண்டவர் கடவுள் இயற்கை நடத்தி இருக்க வேண்டும். ஒன்றும் அறியாதவர் சிலுவையில் தொங்குகின்றார், இரத்தத்தை சிந்துகின்றார். கடவுளே கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகின்றார். ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் ஓடிப்போனார்கள், ஒரு சில பெண்களை தவிர. எனவே நிர்கதியாக நிற்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலே ஒரு செம்மறியாக இருக்கிறார். கடவுளின் செம்மறி. கடவுளின் செம்மறி என்று சொல்லக்கூடியவர்கள் ஊழியனாக இருப்பார்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சீடர்களாக இருப்பார்கள், வெறும் பக்தர்களாக அல்ல. பக்தர்களுக்கு சீடத்துவ வாழ்க்கை தேவையில்லை, ஆனால் சீடர்களுக்கு பக்தி இருக்கலாம். எனவே சீடத்துவ வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது பணிவிடையின் வாழ்வாக இருக்கிறது. பக்தி மட்டும் கொண்டு செல்லுகின்ற ஒரு வாழ்வு அல்ல. சீடர்களுடைய வாழ்வு என்பது வெறும் வழிபாட்டு சடங்குகளிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு அல்ல, மாறாக வழித்தடத்தில் செல்லக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே தான் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், லீடர் இஸ் த ஒன் ஹூ நோஸ் த வே, ஒன் ஹூ கோஸ் த வே, ஒன் ஹூ ஷோஸ் த வே என்று சொல்வார்கள். அவருக்கு வழி தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், வழியை காட்ட வேண்டும், வழியில் செல்ல வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செம்மறியாக இருந்தார் என்றால் வழியை சொல்லிக் கொடுத்தார், வழியை அறிந்திருந்தார், வழியிலே சென்றார், வழியிலே சென்றார், பணிவிடை செய்து காட்டினார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணினார். எனவே கடைசியில் சிலுவையிலே டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கிறது, பெரிய ஒரு நிரூபணம் நடக்கிறது. அதைத்தான் நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கல்வாரியிலே எல்லாவற்றையும் முற்றும் துறந்து கரங்களை விரித்து இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஆண்டவரே என்னை கைவிட்டீர் என்று புலம்புகின்ற விதத்தில் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய செம்மறி தன்மை என்று சொல்லக்கூடியது. Lamb of God. This is the Lamb of God. இதுதான் கடவுளின் செம்மறி. எனவே தான் நற்கருணை கொண்டாட்டத்தில் இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர், அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள். எனவே அந்த செம்மறியினுடைய திருவிருந்தில் இணைத்து, திருவிருந்து சொல்லுகின்ற திருவழிபாட்டிலே இணைத்து, திருவழிபாடு சொல்லுகின்ற தியாக வாழ்விலே இணைக்கக்கூடியவர்கள் தான் அந்த செம்மறியை கண்டுகொள்வார்கள். அந்த செம்மறியை கண்டுகொள்வார். இல்லாதவர்களுக்கு எல்லாம் ஒரு சடங்காக சம்பிரதாயமாக மாறிவிடும். எனவே அன்புக்குரிய அவர்களை இந்த நாளில் நாம் ஆண்டவர் இயேசுவுடைய செம்மறியை அறிவோம், செம்மறி சுட்டி காட்டுகின்ற பாதையை காண்போம், அந்த பாதையிலே நாம் செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. மரியாவிஷன் நேயர்கள், அன்பர்கள், பெற்றோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், இளைஞர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. நிறைவான உடல் உள்ள ஆன்மீக நிலங்களை உங்களுக்கு தருவாராக. ஜபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த நாளிலே மரியாவிஷன் நேயர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம். புலந்திருக்கின்ற புத்தாண்டிலே அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும். பெற்றோர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், தனிமையில் இருக்கின்றவர்கள், பல்வேறு தேவைகளில் இருக்கின்ற அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும். புத்தாண்டு புலந்திருக்கின்ற இந்த வேளையில் அவர்கள் அனைவரையும் உடல் உள்ள ஆன்மீக நலன் கொண்டு வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.